திருவனந்தபுரம் சென்னை ரயில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் கோவை ரயில் நிலையத்தில் நின்று செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை செல்லும் ரயில் பல ஆண்டுகளாக கோவை ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றது. இதனால் கோவை பயணிகள் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் மாவட்ட ரயில்வே போராட்டக் குழுவினர் திருவனந்தபுரம் ரயில் கோவையில் நிறுத்த கோரி மத்திய அரசிடம் பலமுறை மனு அளித்தனர். பல்வேறு போராட்டங்களையும் நடத்தினர். இதைத் தொடர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று நள்ளிரவு முதல் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் திருவனந்தபுரம் ரயில் கோவை ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. 20 வருட காலமாக வராமல் இருந்த இந்த ரயில் இன்றைய தினம் 1/7/2014 இன்றைய தினம் திருவனந்தபுரம் டு சென்னை இந்த ரயிலை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் ரயில்வே போராட்டக் குழு மற்றும் ரயில்வே ஆர்கனைசர்ஸ் கமிட்டியின் சார்பில் மற்றும் எல்லோருடைய சார்பில் நாங்கள் இது வரவேற்றிருக்கிறோம். நீண்ட வலியுறுத்தலுக்கு பின்பு கோவை வழியாக திருவனந்தபுரம் முதல் சென்னை செல்கின்ற ரயில் கோவை வழியாக இன்றைய தினம் வந்து சென்றுள்ளது. அந்த ரயிலை தொழில் அமைப்புகள், நுகர்வோர் அமைப்புகள், ரயில்வே போராட்டக் குழு சார்பாக வரவேற்றுள்ளோம். இதுபோல பல்வேறு ட்ரெயின்களையும் கோவை வழியாக திருப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வலியுறுத்தி வருகின்றோம். அதனையும் ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து கோவை வழியாக அனைத்து ரயில்களையும் திருப்பிவிட வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ரயில்வே பட்ஜெட்டில் கோவை மாவட்டத்திற்கு அதிக ரயில்களை விட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் இப்பகுதி மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.